ஹே ஃபேமிலிஸ், ஆஃப்டர் லாங் டைம் ஒரு சொதப்பல் வீடியோ. ஸோ நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்றதை இந்த வீடியோ எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் என்னோடய பேக்கிங் கப் இருக்குள்ள மெஷர்மெண்ட் கப்பில் வந்துட்டு 250 ml வந்துட்டு மில்க் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான் எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாதிக்கு பாதி தான் எடுத்தேன், ஈஸ்ட்டுக்கு சுகர் பாதிக்கு பாதி எடுத்தேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சுகர் எடுத்து மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன்றதை நான் அதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் லென்த் வீடியோவாக போடுறேன். அதுக்கப்புறம் மாவு வந்து இன்னும் நல்லா உப்பி இருக்கணும். 3 hours ஊற வச்சேன், பட் வந்து இன்னும் நல்லா உப்பி இருக்கணும். அது ஒரு மிஸ்டேக். அதுக்கப்புறம் மாவு வந்து நான் பீஸ் பண்ணி அதை பால்ஸாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 180 டிகிரியில் வந்துட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஓவனில் நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ மாவு பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 30 minutes பால் ஷேப்பில் கொண்டு வந்ததுக்கப்புறம் 30 minutes வந்துட்டு திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஊற வைக்கணும். அது வந்து எந்த அளவுக்கு உப்பி வருதோ அப்போ தான் வந்துட்டு பன்னு நல்லா சாஃப்டாக வரும். பட் நான் பண்ண தப்பு என்னென்னா 30 minutes ஆகிடுச்சின்னு நினச்சி பன்னு உப்புறத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்துட்டு ஓவனில் வச்சு எடுத்துட்டேன். பட் சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்ஸ்.